ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு 5 சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு 5 சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன். இனி வர வீடியோஸ் எல்லாத்துலேயுமே 5 சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம வந்துட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ. அதுக்கப்புறமா இப்போ போடுற ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு வீடியோ வந்துட்டு இது வரைக்கும் யூடியூப்பில் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்துட்டு தெரில. நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். தமிழில் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு போடலை. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் வந்துட்டு கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு போட்டதில்லை அப்படிங்கிறத நினைக்கிறேன் நானும். ஸோ நீங்கள் வேணாலும் சர்ச் பண்ணி சொல்லுங்கள். வீடியோஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு சேனலில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டெமோ வீடியோ வந்துட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 5 சேனலை வந்துட்டு ப்ரொமோட் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு 5 சேனலை வந்துட்டு ப்ரொமோட் பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட சேனலை பற்றி ஒரு வீடியோஸ் வந்து உங்களோட சேனலில் போடுங்க. நிறைய பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெமோ வீடியோவில் வந்துட்டு கிளிக் த்ரூ ரேட்டை வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். டீட்டெயிலிங்கான வீடியோ. மறக்காமல் வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். கால்குலேஷன் வீடியோ. நீங்களுமே உங்களோட வீடியோஸில் எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் வந்துட்டு வேறு ஒரு லிங்க்லேருந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்களே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இம்ப்ரெஷனை வந்துட்டு எத்தனை பேர் நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்களே கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. ஸோ டெமோ வந்துட்டு இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு கிளிக் த்ரூ ரேட்டை வந்துட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம். இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். இம்ப்ரெஷனை வந்துட்டு எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு கிளிக்ஸ் டிவைடட் பை இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் கிளிக்ஸ், உங்களோட வீடியோவை வந்துட்டு எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. இம்ப்ரெஷனை வந்துட்டு எத்தனை பேர் ப்ரௌசிங் ஃபியூச்சரில் வர உங்களோட தம்ப்நெயில்ஸை பார்த்துட்டு எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்துட்டு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். அதை கிளிக் பண்ணி பார்க்குறது தான் கிளிக்ஸ்னு வந்துட்டு கொடுத்து சொல்கிறோம். கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். இப்போ 8 டிவைடட் பை 1000 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 8 கிளிக் இருக்குது, 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்னா எத்தனை அப்படிங்கிறத வந்துட்டு நான் இன்ட்டு பண்ணி போட்டு பார்க்குறேன். இன்ட்டு 100 அப்படிங்கிறது வந்துட்டு பெர்சன்டேஜஸ்க்காக போடுறது. 0.8% வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ என்னோடய வீடியோஸ்க்கு வந்துட்டு சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ்க்கு வந்துட்டு ஒரு 235 வியூஸ் வந்துட்டு இருக்குது அந்த வீடியோவில் வந்துட்டு. ஸோ அந்த வீடியோவோட இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா 1503 இம்ப்ரெஷன் வந்துட்டு இருக்குது. 12.50% வந்துட்டு கிளிக் த்ரூ பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்குது. ரேட் வந்துட்டு அவ்வளோ இருக்குது. ஆனால் கிளிக்ஸ் வந்துட்டு எனக்கு எவ்வளோ அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். 12/100 அப்படிங்கிறத வந்துட்டு போட்டுக்கோங்க. 12/100 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 0.12 அப்படிங்கிறது வந்துட்டு வந்துடும். அந்த 0.12 அப்படிங்கிறத வந்துட்டு வகுக்கக்கூடாது, இன்ட்டு வந்துட்டு பண்ணணும். ஓகேங்களா? அந்த 0.12 அப்படிங்கிறத வந்துட்டு இம்ப்ரெஷனோட இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட வீடியோவை எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. உங்களோட வீடியோக்கும் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்க வேண்டிய ரொம்ப அவசியமான ஒரு வீடியோ. இப்போ வந்துட்டு என்னோடய வீடியோ வந்துட்டு இம்ப்ரெஷனை பார்த்து 180 பேர் என்னோடய வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. மிச்சம் ஒரு 55 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு குரூப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுவேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இமெயில் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் போயிருச்சுன்னா அது மூலமாக கிளிக் பண்ணி பார்த்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா சஜஸ்டட் வீடியோஸில் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு விஷயம். ஓகேங்களா? கிளிக்ஸ் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து கிளிக்ஸ் த்ரூ ரேட் இன்ட்டு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது தான் மேடம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒன்றுமே இல்லை. 12.0% வந்துட்டு 100ஆல் இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு 0.12 அப்படிங்கிறது வந்துட்டு வரும். அதை வந்துட்டு இம்ப்ரெஷனால் பெருக்கினீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு கிடச்சிரும். எத்தனை பேர் உங்களோட வீடியோஸை வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்குறாங்க இம்ப்ரெஷனை பார்த்துட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். தேங்க்யூ. ஸோ வந்துட்டு அந்த டெமோ வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க.
நீங்களே வந்துட்டு உங்களோட இம்ப்ரெஷனையும் உங்களோட கிளிக்ஸையும் வச்சு எவ்வளோ கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். கிளிக்கை வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு உங்களோட இம்ப்ரெஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துக்கோங்க, உங்களோட சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இம்ப்ரெஷனையும் கிளிக்ஸையும் வச்சு கிளிக் த்ரூ ரூட்டை வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 சேனலை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடுறேன். பிரியாஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு சேனலு, பிரியாஸ் கிச்சன் அப்படிங்கிற சேனலில் வந்துட்டு குக்கிங் சேனலு அந்த சேனலு. ஸோ அந்த சேனலில் வந்துட்டு குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டு போடுறாங்க. ஸோ வந்துட்டு வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, அதுக்கப்புறமா கேரளா ஸ்பெஷல் ஃபுட்ஸு நிறைய வீடியோஸ் வந்துட்டு போடுறாங்க. ஸோ வந்துட்டு இந்த குக்கிங் சேனலுக்கு மட்டும்தான் எப்படி தம்ப்நெயில்ஸ் வந்துட்டு பக்காவாக வந்துட்டு அமைதி அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. ஸோ வந்துட்டு அவங்களோட சேனல் வந்துட்டு தம்ப்நெயில்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்தது. ஸோ அவங்களோட சேனலை வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அவங்களோட சேனலில் வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு வீடியோஸ் வந்துட்டு போடுறாங்க. மறக்காம வந்துட்டு அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி தம்ப்நெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு தெரியலனா மறக்காம வந்துட்டு அந்த குக்கிங் சேனலை வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குக்கிங் சேனலுக்கு ஒரு தம்ப்நெயில் வந்துட்டு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு போகிறாங்க. நீங்கள் லாக்டவுனில் வந்துட்டு எந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெரில அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடுறேன். ஸ்கெட்சிஃபை பிரவீன் அப்படிங்கிற ஒரு சேனல். ஸ்கெட்சிஃபை பிரவீன் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்துட்டு முழுக்க டிராயிங் கண்டென்ட் உள்ள ஒரு சேனலு. அதுக்கப்புறமா டிராயிங்கில் நிறைய சீரீஸ் வந்துட்டு போடுறாரு. கார்ட்டூன் சீரீஸு, அதுக்கப்புறமா சீனரி டிராயிங் சீரீஸு, அதுக்கப்புறமா அவேர்னஸ் டிராயிங்கு, அந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு பார்ட்டாக பிளேலிஸ்ட் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் வந்துட்டு அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்கெட்சிஃபை பிரவீனோட சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்துட்டு அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு நேச்சர் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு சேனல். ஓகேங்களா, கொஞ்சம் வந்துட்டு டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு எழுதி வச்சுருக்கேங்க பாருங்கள், தெரியுதா? ஸோ அதனால தான் வந்துட்டு கேமராவை பார்த்து பேசாமல், ஸோ அங்கிட்டு அந்த நோட்டை பார்த்துட்டு கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நேச்சர் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு ஒரு ஹோம் டெக்கரேஷன் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எப்படி பண்ணணும், இருக்கிற பொருளை வச்சுட்டு எப்படி வந்துட்டு ஹோம் டெக்கரேஷன் வந்துட்டு எப்படி பண்ணுறது, வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சுட்டு எப்படி உங்களோட ஹோமை வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஒரு வீட்டிலேயே பூஜாடியை வந்துட்டு எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறமா ஒரு கிளி கூண்டு வந்துட்டு எப்படி சிம்பிளாக வந்துட்டு பண்ணுறது, காஸ்ட் அவ்வளோவா செலவழிக்காமல் ஒரு பேப்பர் கிராஃப்ட் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இவங்க சேனலில் வந்துட்டு போடுறாங்க. மறக்காம வந்துட்டு அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு டெக் விக்கி அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு சேனலை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த சேனலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஆப்பை பற்றின ஒரு ரிவ்யூ, மொபைலை பற்றின ஒரு ரிவ்யூ வந்துட்டு போடுறாங்க. அதுக்கப்புறமா டாப் 10 வீடியோஸ் வந்துட்டு போடுறாங்க. மறக்காமல் வந்துட்டு அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ மறக்காமல் அந்த சேனலை விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆப்பை பற்றின ஒரு டீட்டெயிலிங் வந்துட்டு கிடைக்கும். ஒரு மொபைல் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு எந்த மொபைல் எடுக்கணும் அப்படின்னு தெரியலனா ஒரு மொபைலை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்துட்டு போடுறாங்க. மறக்காமல் அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அன்பாக்சிங் ரிவ்யூ, டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோ வந்துட்டு போடுறாங்க. டெக் ரிலேட்டட் வீடியோ தான் ஃபுல்லாமே, ரொம்ப இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டு கொடுக்குறாங்க. மறக்காமல் அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். 4வது சேனல் வந்துட்டு இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டேன். 5வது சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் டெக் அப்படிங்கிற ஒரு சேனல். சைபர் டெக் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு முழுக்க டிப்ஸு ட்ரிக்ஸு டெக் ரிலேட்டடான வீடியோஸ்க்கெல்லாம் போடுறாங்க. மறக்காம வந்துட்டு அந்த சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்டு, வியூஸ் கவுண்டு, வாட்ச் அவர் கவுண்டு எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சீரீஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்பை பற்றின ரிவ்யூ, வெப்சைட்டை பற்றின ரிவ்யூ, அந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க யூஸ் பண்ணுற யூடியூப் டூல் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு போடும்போது அப்படின்னா நமக்கு வந்துட்டு சில டூல்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரன் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ ஒரு தம்ப்நெயிலாக இருக்கட்டும், தம்ப்நெயில்ஸ்க்கு வந்துட்டு தனி ஒரு டூல் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு டேக்ஸ் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ரேபிட் டேக்ஸ், இந்த மாதிரி ஒரு நிறைய டூல் இருக்குது. ஸோ டூல் அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. யூடியூப்க்கு தேவையான டூல்ஸை பற்றி போட்டிருக்காங்க. டூல்ஸு இல்லை ஒரு வெப்சைட்ஸ் அப்படின்னு எப்படி எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ மறக்காம அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கெட்சிஃபை பிரவீன், பிரியாஸ் கிச்சன்,
நேச்சர் கிராஃப்ட்டு, சைபர் டெக்கு, அதுக்கப்புறமா டெக் விக்கி அஃபீஷியல், இந்த ஒரு 5 சேனலையும் மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு கொடுங்க. அவங்களும் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க தொடர்ந்து வந்துட்டு. ஸோ மறக்காம வந்துட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு 5 சேனலை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பக்காவான கண்டென்ட்டுக்குள்ளே உங்களோட சேனல் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய சேனல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு 5 சேனலை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டேன். 2 சேனலாக ப்ரொமோட் பண்ண அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்தை தாண்டி வந்துட்டு போய்கிட்டு இருக்குது ஷெடியூல் வந்துட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு உங்களோட சேனலை க்ரோத் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.